ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்க் ஷேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாதி அளவுக்கு ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா நான் பாலை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரியை சேர்த்தோம் அப்படின்னா மில்க் ஷேக் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக திக்காக இருக்கும். அடுத்ததாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு ஏலக்காயோட விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இதை இன்னொரு டைம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுகள் எல்லாமே ஒருத்தங்களுக்கு ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சாஸ் எடுத்துக்கோங்க. நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மில்க் ஷேக் நல்லா திக்காக இருக்கும். மேலே கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்லேட் சாஸை இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மாம்பழம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு மாம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் பெரிய மாம்பழமாக இருக்கிறதுனால பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன மாம்பழமாக இருந்தது அப்படின்னா முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நான் பாலை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து திருப்பியும் அரைச்சிடலாம். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மேலே தூவிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா திக்கான மாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஸ்தா மில்க் ஷேக். இதுக்கு ஒரு 10 பிஸ்தாவை எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாலை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிஸ்தா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெண்ணிலா மில்க் ஷேக். இதுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் 2 ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம டம்ளரில் 1 ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். இதுக்கும் மேலே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த வெண்ணிலா மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெண்ணிலா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பீனட் பட்டர் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்ச பிறகு நம்ம இதில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம்.
இதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து மேலே கொஞ்சமாக வேர்க்கடலையை பொடி பண்ணி தூவிருக்கேன். இப்போ பாருங்கள், பீனட் பட்டர் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். இதுக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி வச்சுருங்க. கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி சாஸையும் மேலே கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.